Hello, students. Good morning. How are you all? Hope you all are safe and good. Now, let us move on to our next session in science. So, in this session, we are going to see about the properties of sound. Let's proceed. All sounds that we hear are not the same. There are some different properties that differentiate one kind of sound from another. So, நம்ம கேட்குற எல்லா சவுண்டுமே not the same. There are some properties. அதுக்குன்னு ஒரு சில properties இருக்கு. It will be differentiated from one another. We are going to study about that. Property is loudness. It is defined as the characteristics of sound that enable us to distinguish a weak or feeble sound from a loud sound. So, இந்த characteristics நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு sound வீக்காக இருக்கா அப்படி இல்லைன்னா லவுடாக இருக்கா அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஆம்ப்ளிடியூட். ஸோ ஒரு ஆம்ப்ளிடியூட் ஹையராக இருந்ததுன்னா அதோட சவுண்டும் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். அதே ஆம்ப்ளிடியூட் இருந்ததுன்னா சவுண்டும் கம்மியாக இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரம் எடுத்து நம்ம சாஃப்டாக அடிக்கிறோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த சவுண்டு, ரொம்ப வீக்காக இருக்கும். அதே ட்ரம்மை நம்ம ஸ்ட்ராங்காக அடிக்கும்போது எப்படி இருக்கும், we will get a loud sound. ஸோ இந்த சவுண்டோட யூனிட், அதோட லவுட்னஸை நம்ம எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னா டெசிபிள். ஸோ த யூனிட் ஆஃப் லவுட்னஸ் ஆஃப் சவுண்ட் இஸ் டெசிபிள் டிபி. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் pitch. The pitch is the characteristics of a sound that enable us to distinguish between flat sound and shrill sound. நம்ம வந்து லவுட்னஸ் பார்க்கும்போது அது ஹையாக இருக்கா லோவாக இருக்கான்னு தான் பார்த்தோம். ஸோ இந்த பிட்ச் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்க்க போகிறோம், சவுண்டு ஃப்ளாட்டாக இருக்கா இல்லை ஒரு ஷ்ரில் சவுண்ட்னா ஒரு மாதிரி வைப்ரேஷனோடு இருக்கும்ல அந்த மாதிரி சவுண்டான்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக. ஸோ ஹையர் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்டு. ஸோ ஃப்ரீக்வன்சி ஹையராக இருந்தால் பிச்சும் அதிகமாக இருக்கும். அண்ட் ஹை பிச் வில் ஆட் ஷ்ரில்னஸ் டு த சவுண்டு. ஸோ நம்ம ஸ்பீக்கர் பக்கத்துலலாம் நின்று பார்த்தா எப்படி ஒரு ஷ்ரில் இருக்கும், அதுதான் த சவுண்ட் ப்ரொடியூஸ்ட் பை த விசில் இல்லைன்னா பெல்லு, ஃப்ளூட், வயலின், இதெல்லாம் வந்து ஹை பிச்டு சவுண்ட்ஸ். நார்மலி ஃபீமேலோட வாய்ஸ் தான் ஹையர் பிச்டாக இருக்கும் மேலை விட. தட் இஸ் வை அ ஃபீமேல் வாய்ஸ் இஸ் ஷ்ரில்லர். அதனால தான் அப்படி இருக்குது மேல் வாய்ஸை விட. Property is quality. So quality na அது என்னன்னா it is the characteristics which enables us to distinguish between two sounds. ஒரே பிச்சில் இருக்க ரெண்டு சவுண்டு, ஒரே ஆம்ப்ளிடியூடில் இருக்க ரெண்டு சவுண்டை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த குவாலிட்டி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கெஸ்ட்ராவில் நிறைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிப்பாங்க இல்லையா. ஸோ அந்த சவுண்ட் எப்படி இருக்கும், பட் எல்லாமே சேர்த்து கேட்கும் போது நமக்கு ஒரே மியூசிக் தான் கேட்கும், ஒரே பிச்சில் ஒரே லவுட்னஸில். பட் ஆனாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும், we can able to identify the sounds different produced by each instrument. ஸோ இது வயலினோட சவுண்ட், இது கிட்டாரோட சவுண்ட், இது ட்ரம்ஸோட சவுண்டுன்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த குவாலிட்டி ஆஃப் த சவுண்ட். நெக்ஸ்ட் ஒன் ஆடிபிலிட்டி அண்ட் ரேஞ்ச். ஸோ ஃப்ரீக்வன்சி படி நம்ம சவுண்ட்ஸை 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். தே ஆர் ஆடிபிள் சவுண்ட், infrasonic sound and ultrasonic sound. Let us see about that. First one is audible sound. So ஒரு சவுண்டோட ஃப்ரீக்வன்சினா நம்ம அந்த சவுண்டை எப்படி மெஷர் பண்ணுவோம், அந்த ஹர்ட்ஸில் மெஷர் பண்ணுவோம்ல, தட் இஸ் கால்ட் அஸ் ஃப்ரீக்வன்சி. ஸோ அது 20 ஹர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹர்ட்ஸ் வரைக்கும் இருந்ததுன்னா அதை நம்ம சோனிக் சவுண்ட், அப்படி இல்லைன்னா ஆடிபிள் சவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒன்லி வென் த சவுண்ட் இஸ் ரேஞ்சிங் பிட்வீன் தீஸ் ஃப்ரீக்வன்சி we can be able to hear it. அப்போ தான் ஹியூமன் பீயிங்ஸால் கேட்க முடியும். பிகாஸ் ஹியூமன் ஹியர்ஸ் ஒன்லி வித்தின் திஸ் ஃப்ரீக்வன்சி. நம்மளோட காது இருக்கு இல்லையா, அதால் வந்து இந்த 20 ஹர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹர்ட்ஸ் வரைக்கும் இருக்கிற சவுண்டை தான் கேட்க முடியும். ஸோ அதனால தான் இந்த ரேஞ்சை வந்து நம்ம ஆடிபிள் ரேஞ்ச் ஆஃப் சவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்ஃப்ராசோனிக் சவுண்ட். அதோட ஃப்ரீக்வன்சி பிலோ 20 ஹர்ட்ஸ். நம்ம அதை 20 to 20,000 பார்த்தோம் இல்லையா, இது 20 விட பிலோ இருந்தால் அதை இன்ஃப்ராசோனிக் அப்படின்னு கேட்குறோம். ஹியூமன்ஸ் கெனாட் ஹியர் த சவுண்டு. ஏன், நம்ம 20 விட அதிகமாக இருந்தால் தான் கேட்க முடியும். ஓகே, பட் அனிமல்ஸ் லைக் டாக், டால்ஃபின் இதெல்லாம் வந்து கேட்க முடியும். ஸோ நம்ம அதோட யூசஸ் என்ன, it is employed in
earth monitoring system. நம்மளோட earth மானிட்டர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ in the study of mechanism of human heart. ஸோ ஹியூமன் ஹார்ட்டை பற்றின ஸ்டடிக்கும் இந்த இன்ஃப்ராசோனிக் சவுண்டை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. The next one we are going to see is ultrasonic sound. ஸோ இதோட ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும்னா 20,000 விட அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஹியூமன் பீயிங்ஸால் கேட்க முடியாது. அனிமல்ஸ் சச்சஸ் பேட்ஸ், டாக்ஸ், டால்ஃபின்ஸ் இதாலெல்லாம் கேட்க முடியும். ஸோ இதோட யூசஸ் என்னென்னா இட் இஸ் யூஸ்ட் இன் சோனோகிராம் அண்ட் ஆல்சோ இட் இஸ் யூஸ்ட் இன் த சோனார் சிஸ்டம். அதாவது சீயோட டெப்த்தெல்லாம் டிடெக்ட் பண்ணுறதுக்கு சப்மரைன்ஸ்லலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆல்சோ இட் இஸ் யூஸ்ட் இன் டிஷ்வாஷர்ஸ். அப்புறமா வந்து கேல்டான்ஸ் விசில். அதாவது இது வந்து நமக்கு ஹியூமன் இயர்ஸ்க்கு கேட்காதுன்னு சொன்னோம் இல்லையா, பட் டாக்ஸ்க்கு கேட்கும். ஸோ இந்த போலீஸ்லலாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல, இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்கு டாக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல, ஸோ அந்த டாக்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணுறதுக்கு we can use this. Okay, this is the final part of our session. A bat can hear the sound of frequencies higher than 20,000 hertz. ஸோ 20,000 hertz விட அதிகமாக கேட்கும். பேட்ஸ் ப்ரொடியூஸ் அல்ட்ராசோனிக் சவுண்ட் டியூரிங் ஸ்க்ரீமிங். அதாவது அது கத்தும்போது அல்ட்ராசோனிக் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும். தீஸ் அல்ட்ராசோனிக் வேவ் ஹெல்ப் தெம் டு லொக்கேட் தேர் வே அண்ட் ப்ரே. அதனால தான் அதோட வழியும் அதோட இறை எங்கே இருக்குது அப்படின்றதும் அது கண்டுபிடிக்குதான். Hope you all are clear with the session. Complete your assignment and submit it to me. I will meet you in the next session. Thank you. Bye.